சத்தியமூர்த்தி பவன் தாக்கப்பட்டது குறித்தோ இளங்கோவனின் சர்ச்சைக்குரிய கருத்து குறித்தோ தமிழ்நாடு காங்கிரசின் மூத்த தலைவர்கள் எவரும் ஏன் கருத்து கூறவில்லை என்ற கேள்விக்கு அக்கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக உள்ள திருநாவுக்கரசர் அளித்துள்ள பதிலை பார்க்கலாம். இந்த பிரச்சனை பற்றி நீங்க மௌனம் கலைக்க மாட்டேன்றீங்க. மௌனம் கலைக்கிறது இல்ல. சிதம்பரம் பேச மாட்டாரு, தங்கபால் பேச மாட்டாரு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் இதை பற்றி வாய் திறக்க மறுக்கும் போது இளங்கோவன் அவர்கள் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காருங்கிறது நீங்க உணரலையா? இல்லைங்க, அது அவங்க இதில் ஒருத்தரும் கருத்து சொல்லலைன்னா அதில் சில பேர் பல பேர் இப்போ கட்சி அலுவலகத்துக்கே வர்றதில்லை. சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதனால் சொல்லாமல் இருக்காங்களா இல்லை அது அவங்கள தான் கேட்கணும். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் என்ன கேட்குற மாதிரி நீங்கள் ஏன் அதுக்கு கருத்து சொல்லணும்னா அவங்க கேட்டு எதனால சொல்லாமல் இருக்காங்கிற கருத்தை அவங்க தான் பதில் சொல்லணும். நீங்கள் காங்கிரஸ் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களா, திருநாவுக்கரசர் மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க? இல்லை, காங்கிரஸ் பார்ட்டியை காங்கிரஸ் கொள்கையில் பொறுத்த வரைக்கும் தனிநபருடைய நடவடிக்கைகளை தனிநபர்னா ஒரு கட்சி தலைவர். கொள்கைங்கிறது ஒரு உருவம் இல்லாத விஷயங்க. கொள்கை மனிதர்கள் மூலமாக தான் உருவப்படுத்தப்படும். மனிதர்கள் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல், ஆக்டிவிட்டி இதெல்லாம் கொண்டு வரும். ஆமாம், ஒரு ஆக்டிவிட்டினா நீங்கள் சத்தியமூர்த்தி போன் தாக்கப்பட்டிருக்கு, தங்கபாலு வாய் திறக்கல. சத்தியமூர்த்தி போன் தாக்கப்பட்டிருக்கு, சிதம்பரம் வாய் திறக்கல. அப்போ உங்களுக்கு தெரியலையா இளங்கோவனுடைய பேச்சு தன்னுடைய அலுவலகம் தாக்கப்படுறதை விட ரொம்ப மோசமானதா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணி எதனால சொல்லாம இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் கேட்கணும். நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? இவ்வளவு பெரிய அறிக்கை கொடுத்தவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்கல என்ன தயக்கம் நான் கேட்கிறேன். எனக்கு அது ஒரே தான் சந்தேகம். அதுவும் நீங்க அவர் தான் கேட்கணும்.